So right, we will continue our discussion in heat transfer. So already heat transfer la conduction, convection, radiation. இது மூணோட மீனிங் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் in a separate videos. So இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'm just going to brief you about Fourier's law of heat conduction. Okay, but Fourier's law of heat conduction போகிறதுக்கு முன்னாடி I just want to talk about my video lectures. Okay, so my online portal course, our Endurance Engineering Academy online portal course. So what it contains, let me give a brief idea about that. Okay, see, Endurance Engineering Academy in English அப்படின்னு சொல்லிட்டு already like it's been more than 1.5 years I guess. So 1.5 years வந்து we are running it. Okay, so but during the initial stage like போன வருஷம் May, I hope so, like the last exactly in the May month Endurance Engineering Academy start பண்ணோம். And but due to some unavoidable reasons, okay, so the reasons includes health reasons and also it includes the time. Okay, so எனக்கு சரியா டைம் கிடைக்கல for focusing on Endurance Engineering Academy. So time கிடைக்கல plus some health reasons are there. So அதெல்லாம் because of those two I couldn't concentrate more. And ரொம்ப சாரி, ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் வந்துடுது பிகாஸ் நான் கிளாஸஸ் தமிழில் ஜென்ரலாக எடுக்க மாட்டேன். ஸோ மோஸ்ட்லி கிளாஸஸ் ஐ வில் பி டிஸ்கஸிங், நான் வந்து இங்கிலீஷில் தான் எடுப்பேன். ஸோ த இங்கிலீஷ் விச் இஸ் கம்மிங் லைக் என்னை மீறி வர இங்கிலீஷ் தான். பட் ஆஸ் நான் ஒரு 4-5 வீடியோ கன்டினியூஸாக தமிழில் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இது பழகிடும். பட் ஸ்டார்டிங் ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸோ ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ வெறும் மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் மட்டும்தான் ஒரு 8-9 மந்த்ஸுக்கு ரன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வி ஸ்டார்டட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ நீங்கள் சிவில் ஆர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அண்ட் நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட், இன்ஜினியரிங் சர்வீஸ், டிஎன்இபி, டிஆர்பி ஆர் என்எல்சி ஆர் எனி அதர் எக்ஸாம்ஸ் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட் சிலபஸில் இருக்குது, உங்கள் எக்ஸாம் சிலபஸில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஷியோராக த கோர்ஸ் விச் வி ஆர் ஆஃபரிங் இன் என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. ஏன் அப்படி நான் சொல்கிறேன், அதுக்கான ரீசன் என்னென்னா த எஃபர்ட் விச் வி ஆர் மேக்கிங் டுவர்ட்ஸ் த கோர்ஸ் இஸ் வெரி மச் ஹை. ஓகே, ஸோ ரொம்ப அதிகமான எஃபர்ட் நாங்கள் அந்த கோர்ஸில் போட்டுட்ருக்கோம். என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் பேசிக் கம்ப்ளீட் ப்ரீ ரெக்கார்டட் ஆன்லைன் வீடியோ லெக்சர்ஸ். அது ஃபுல்லாகவே இன் இங்கிலீஷ் தான். ஓகே, தமிழில் செப்பரேட்டாக கோர்ஸ் லான்ச் பண்ணணுன்ற ஐடியா இப்போதைக்கு இல்லை. பட் ஐ வில் பி அப்லோடிங் தமிழில் கோர்சஸ் வந்து தமிழில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வீடியோஸ் கண்டினியூஸாக இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, ஸோ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தட் கோர்சஸ் என்ன நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து வீடியோ லெக்சர்ஸ், கம்ப்ளீட் சிலபஸ். ஓகே, செகண்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன். ஸோ நாங்கள் வீடியோஸ் பார்க்குறோம், பட் எங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. சிமிலர்லி ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அண்ட் இன் ஈச் வாட்ஸ்அப் குரூப் நானே ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர்ஸ் லைக் ஐ வில் பி ஆன்சரிங் இட், நானே ஆன்சர் பண்ணுவேன் எனக்கு உங்களோட டவுட்ஸுக்கு. எய்தர் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக ஆர் இஃப் ரெக்வயர்ட் சொல்யூஷன் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணுறது ஆர் டேரெக்டாக டெக்ஸ்ட் மெசேஜஸில். ஓகே ரைட். ஸோ டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கும் பிரச்சனை இல்லை. நான் வீடியோ பார்த்துட்டோம், கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சு, டவுட்டும் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, ப்ராக்டிஸ்க்கும் ஃபார் ஈச் சாப்டர் we are uploading questions. ப்ராக்டிஸ் முடிச்சிச்சு, நெக்ஸ்ட் டெஸ்ட். ஈச் சாப்டர் செக்ஷன் வைஸ் டெஸ்ட் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு டெஸ்ட் அப்லோட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் எஸ்ஓஎம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோஸ் முடிச்சதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் டெஸ்ட் ஆல்சோ. ஓகே ரைட். மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் போனேன் அப்படின்னா இட் இஸ் ஃபார் ஆல், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் டிஆர்பி, டிஎன்இபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இட்ஸ் ஹைலி அஃபோர்டபுள்.
இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எஃப்எம் எஸ்ஓஎம் மேக்ஸ் மூணுத்துக்கும் 1 year வேலிடிட்டி. ஓகே, அண்ட் காம்போ கோர்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் இட்ஸ் லைக் வெறும் நீங்கள் ஒரு 2 வாரம் 3 வாரம் உங்களோட பாக்கெட் மணி சேவ் பண்ணால் யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் த கோர்ஸ். ஓகே ரைட். ஸோ let us keep that apart. ஸோ நான் வந்து the link for that course வந்து நான் I'm adding it in the description. You can just go and check it out. Okay, so let it be. Now we will come back for this. Okay, so Fourier's law of heat conduction. Already நம்ம first videoலயே what is mean by Fourier's law of heat conduction ன்றது பார்த்துட்டோம். Okay, so Fourier law of heat conduction என்ன சொல்லுது? Heat transfer rate Q is equal to minus Ka into dt by dx. Okay, so first ஒரு point இந்த Fourier lawல நான் சொல்ல போகிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை யார் கண்டுபிடிச்சா? If you are நீங்கள் கேட் எக்ஸாம் அந்த மாதிரி engineering சர்வீஸ் எக்ஸாம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பில்லை. பட் if you are preparing for TNEB, TRB and or else any other exams, then there is possibility. Who invented or who found this Fourier law of heat conduction? யார் கண்டுபிடிச்சா? So most of them will say Fourier, but in fact most of them not. Like if you don't know clearly, then Fourier will also be there in the option. Fourierum optionல இருக்கும். ஸோ Fourier தான் நீங்கள் ஆப்வியஸாக சூஸ் பண்ணுவீங்க. பட் Fourier லாவை கண்டுபிடிச்சது எக்ஸ்பெரிமெண்டலி derived or experimentally defined by Biot. Okay, so experimentally, okay, there is no analytical proof here, it's an experiment. So experiment மூலமா derive பண்ணாங்க. ஸோ மேத்தமெட்டிக்கலாக எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஸோ experimentally derived by Biot. Okay, remember this. Now இதுல K னா என்ன? K னா thermal conductivity. ஸோ thermal conductivity பற்றி இன் டீட்டெயில் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவோம். area of the flow. Okay, so area which is perpendicular to the heat transfer. Suppose let us consider heat transfer வந்து இது ஒரு we will treat it to be a rectangular box. Okay, a rectangular box, heat transfer வந்து left side ல இருந்து right side நடக்குது. Okay, left ல இருந்து right side நடக்குது. Now in the area is nothing but area which is perpendicular to heat transfer. Okay, so I will show you one example. Okay, if I take this as my rectangle. Okay, so இதான் என்னோட rectangular surface னு வெச்சுக்கோங்களேன். heat transfer இப்படி நடக்குது. so left ல இருந்து right நடக்குது அப்படினா இந்த area. Okay, so I hope it's visible, right? So this area, okay, this area which is perpendicular. so area வந்து perpendicular to heat transfer. And already dt by dx பத்தி நான் already நிறைய சொல்லிட்டேன் இந்த initial video itself. So it's nothing but temperature gradient. எப்படி temperature space பொறுத்து vary ஆகுது, எப்படி temperature x பொறுத்து vary ஆகுது, அதுதான் வந்து temperature gradient. Okay, now so இந்த மைனஸ் சைனை பற்றி நிறைய பேசியாச்சு. பட் நான் why நான் இதை திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எக்ஸ்பெரிமெண்டலாக டிரைவ் பண்ணியிருந்தாலும் இதை டிரைவ் பண்ணும்போது நிறைய அசம்ஷன்ஸ் எடுத்து டிரைவ் பண்ணாங்க. ஸோ அந்த அசம்ஷன்ஸ் என்னென்ன, வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் விச் இஸ் இன்வால்வ் இன் திஸ் பர்டிகுலர் ஈக்குவேஷன்? ஸோ யா, ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டெடி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸ்டெடி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஸ்டெடின்ற ஒரு டேர்ம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்ற ஒரு டேர்ம் we will be using it in the term of fluid mechanics யூஸ் பண்ணுவோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுவோம், ஈவன் thermodynamics யூஸ் பண்ணுவோம். இங்கே இன்ஃபேக்ட் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டெடின்ற டேர்ம் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் தெர்மோடைனமிக்ஸில் Q அப்படின்றது வெறும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அஸ் அன் எனர்ஜி, யூனிட் வந்து ஜூல். ஓகே, பட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை நம்ம படிக்க போகிறது ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஹவு ஃபாஸ்ட் த ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங், எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, வாட் இஸ் த ரேட். ஓகே, வாட் இஸ் த ரேட் அட் விச் த ஹீட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட்.
ஸோ இங்கே Q அப்படின்றது அதான் அதோட மீனிங், அண்ட் வி நோ த யூனிட். ஓகே, இட் இஸ் ஜூல் per second or it is watt. பட் thermodynamicsல படிக்கிறது எல்லாமே வந்து ஜூல், ரைட்? இட்ஸ் ஜூல்ஸ். here joules per second or it is watt. So rate of heat transfer, how, எப்படி heat time பொறுத்து வேரி ஆகுது. ஓகே, ஸோ rate of heat transfer, steady heat transfer அப்படின்னா அந்த rate of heat transfer வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட். ஓகே, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற சப்ஜெக்டில் நான் எப்போல்லாம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறேனோ அது எல்லாமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் தான். ஸோ ஒரு தடவையும் வந்து நான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு நான் சொன்னாலே அது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு தான், ரைட்? ஸோ Q is equal to constant. Okay, heat transfer rate is constant. In addition to that, it also states steady state na, steady heat transfer அப்படின்னா என்ன அர்த்தம்? heat transfer rate constant, and also temperature is not a function of time. temperature time பொறுத்து வேரி ஆகாது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் whenever I am saying steady, இந்த ரெண்டு பாயிண்ட் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட். 5 கிலோவாட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா 5 கிலோவாட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஃபுல்லாகவே நடக்கும். இங்கேயும் 5 கிலோவாட் தான், இங்கேயும் 5 கிலோவாட் தான், இங்கேயும் 5 கிலோவாட், இங்கேயும் 5 கிலோவாட், இங்கேயும் 5 கிலோவாட், இங்கேயும் 5 கிலோவாட், இங்கேயும் 5 கிலோவாட். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 5 கிலோவாட்னு எடுத்துக்கிறேன். ஸோ 5 கிலோவாட்ன்ற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மாற போகிறது இல்லை. ஓகே, அண்ட் டெம்பரேச்சர் டைமை பொறுத்து மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாடி எடுத்துக்கோங்க. இந்த பாடியோட டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்களேன். டைமை பொறுத்து மாறாது. இது டைமை பொறுத்து டெம்பரேச்சர் 100 தான் இருக்கும். ஓகே, டைமை பொறுத்து மாறுச்சுன்னா இட் இஸ் அன்ஸ்டெடி டெம்பரேச்சர் ஆஃப் திஸ் பாடி. பட் ஜென்ரலாக எனக்கு தெரியும், சப்போஸ் இது 100 டிகிரி, நான் அட்மாஸ்பியர் வந்து 30 டிகிரி வச்சேன் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கேருந்து வெளியே நடந்துட்டு இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் 30, இதோட டெம்பரேச்சர் 100 அப்படின்னா ஹீட் வில் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் திஸ் பாடி டு அவுட் சைட். பட் ஃபோரியர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான அசம்ஷன் தானே இது. ஸோ அசம்ஷனில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பாடி ஆர் ஒரு பாயிண்ட், இப்போ சப்போஸ் லெட் மீ டேக் இந்த பாயிண்ட் ஒரு டெம்பரேச்சர் 100 டிகிரி. ஸோ அது எப்பயுமே 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். பட் இந்த பாயிண்ட் 90 டிகிரி இருக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட் 70 டிகிரி இருக்கலாம், இந்த பாயிண்ட் 60 டிகிரி இருக்கலாம். ஸோ ஸ்பேஸை பொறுத்து, ஸ்பேஸ்னால் வந்து டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஸ்பேஸை பொறுத்து, ஸ்பேஸ்ன்றது XYZ, டைம்ன்றது T. ஸோ XYZ பொறுத்து, ஸ்பேஷியல் கோஆர்டினேட்டை பொறுத்து டெம்பரேச்சர் மாறலாம். ஸோ டெம்பரேச்சர் வில் பி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ், பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் assumption. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் 100 டிகிரினா அது எப்பயுமே 100 டிகிரி தான் இருக்கும். பக்கத்து பாயிண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து லெட் மீ டேக், இதுதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே x = 0. ஓகே, ஸோ வேரியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து நான் லெஃப்ட் டு ரைட் எடுத்துக்கிறேன். இங்கே x = 0. ஸோ எக்ஸ் 0வாக இருக்கும்போது டெம்பரேச்சர் 100. லெட் அஸ் கன்சிடர் இந்த பாயிண்ட் வந்து x = 2. இது நீங்கள் யூ கேன் கன்சிடர் இட் லைக் அன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே x0, x2, x4, x6, இங்கே வரும்போது xL. ஏன்னா வந்து லென்த் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பிளேட்டை வந்து நான் Lன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0, 2, 3, 4, 5, 6, 7 until L வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில், ஸோ x 0ஆக இருக்கும்போது டெம்பரேச்சர் 100, x 2ஆக இருக்கும்போது டெம்பரேச்சர் 90, x 4ஆக இருக்கும்போது டெம்பரேச்சர் 70, x 6ஆக இருக்கும்போது டெம்பரேச்சர் 60. ஸோ x வேரி ஆகும்போது டெம்பரேச்சர் வேரி ஆகலாம். ஓகே, ஸோ அந்த வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு x இஸ் நத்திங் பட் அவர் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஸோ எப்படி ஸ்பேஸை பொறுத்து டெம்பரேச்சர் மாறுது, அதான் நம்மளோட டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஸோ ஸ்பேஸை பொறுத்து மாறலாம், பட் டைம் பொறுத்து மாறக்கூடாது. ஸோ இந்த பாயிண்டில் 100 டிகிரி செல்சியஸ்னா ஸ்டார்டிங்லேயும் 100 தான் இருக்கணும்,
ஆஃப்டர் 2 hours 100 தான் இருக்கணும், ஆஃப்டர் 3 hours 100 தான் இருக்கணும். ஓகே, ரைட். ஸோ steady heat transfer is done. One dimensional conduction. What does mean by one dimensional conduction? One dimensional conduction means heat transfer ஒரே டைரக்ஷனில் தான் நடக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நான் இதை எடுத்தேன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த சைட்லேருந்து இந்த சைடு நடக்கலாம், ஒன் டைரக்ஷன். இல்லைனா இப்படி நடக்கலாம், ரைட், another டைரக்ஷன். இல்லைனா வெர்டிக்கலாகவும் நடக்கலாம், ஹாரிசான்டலாகவும் நடக்கலாம், வெர்டிக்கலாகவும் நடக்கலாம், டுவர்ட்ஸ் தி போர்டும் நடக்கலாம், ரைட். ஸோ ஃபோரியர் லாவோட அசம்ஷன் என்னென்னா ஒன் டைமென்ஷனல், விச் மீன்ஸ் இதுதான் நீங்கள் லைக் யூ கேன் கன்சிடர் இந்த பாக்ஸ் தான் வந்து இந்த டஸ்டராக எடுத்துக்கலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் திஸ் சைட் டு திஸ் சைட். ஸோ வெறும் இந்த டைரக்ஷன் ஹாரிசான்டலில் மட்டும்தான் நடக்குது. ஸோ இன்சைட் தி போர்ட் ஆர் அவே ஃப்ரம் தி போர்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன், no heat transfer. So that is an assumption. So one dimensional conduction. So எங்கெல்லாம் one dimensional conduction நடக்குதோ அங்கெல்லாம் மட்டும்தான் என்னால் இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, it is an assumption. Again சொல்கிறேன், இது எல்லாமே assumption. Because in fact heat transfer will happen in all 3 directions. Heat transfer எல்லா 3 directionலும் நடக்கும், but இது assumption for using this equation. So இந்த equation நான் யூஸ் பண்ணணும்னா heat transfer x directionல நடக்கணும். ஸோ இதே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒய் டைரக்ஷனில் நடந்தால் எப்படி ஆகும்? எப்படி நான் இந்த ஈக்குவேஷனை மாற்றணும்? வெரி சிம்பிள். Q is equal to minus KA dt by dy. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒய் டைரக்ஷனில் நடந்துச்சுன்னா என்னோட ஈக்குவேஷன் இப்படி மாறிடும். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் இசட் டைரக்ஷனில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கல. நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் எக்ஸ் அண்ட் இசட் டைரக்ஷன். Heat is getting transferred only in y direction. If heat transfer is happening in z direction, then it will become dt by dz. So x லையும் y லையும் எந்த heat transfer நடக்கல. Heat transfer is happening only in z direction. Okay, so keep that in mind. So one dimensional conduction. Material is homogeneous. So material homogeneous. Homogeneous க்கு நிறைய மீனிங் இருக்கு. Strength of materials we have another meaning. But common heat transfer la homogeneous na enna mean பண்றேன்? I am meaning that density is constant. Okay, in the particular material க்கு density constant. Okay, final point. I think third point is also clear. Final point வந்து bonding surfaces are isothermal. What it means? Listen, heat is transferring from left to right, right? Now, if I take a surface here, one surface, like I'm just, you consider that I'm cutting it. Okay, நான் அப்படி கட் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. இதை நான் வந்து இப்படி கட் பண்ணுறேன். I'm just cutting it off. பீஸாக கட் பண்ணிட்டு இருக்கேன். Okay, ஸோ அதனால் நிறைய surfaces I will get, right? I will get many surface like this. I will represent in another color. ரைட், இந்த மாதிரி நிறைய சர்ஃபேஸ் எனக்கு கிடைக்கும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 சர்ஃபேஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். பாண்டிங் சர்ஃபேசஸ் ஆர் ஐசோதர்மல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்க, இது ஒரு பாண்டிங் சர்ஃபேஸ். இது பாண்டிங் சர்ஃபேஸ்னா the left side ஒரு பாண்டிங் சர்ஃபேஸ். ரைட் சைடில் இருக்க சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதுவும் பாண்டிங் சர்ஃபேஸ். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது? இப்படி. ஓகே, ஹாரிசான்டலா இந்த டைரக்ஷனில். இது ஒரு பாண்டிங் சர்ஃபேஸ். இது ஒரு பாண்டிங் சர்ஃபேஸ். இது ஒரு பாண்டிங் சர்ஃபேஸ். அண்ட் இன் பிட்வீன் நான் எங்கே கட் பண்ணாலும் அது எல்லாமே பாண்டிங் சர்ஃபேஸ். விச் மீன்ஸ் திஸ் ரொம்ப எக்ஸாக்டாக நம்மளால் இதை ரெப்ரசென்ட் பண்ண முடியலனாலும் I will try to represent as much as possible. Okay, so this is one bonding surfaces. அதே மாதிரி பேக்ரவுண்டில் நம்மளுக்கு இன்னொன்று இருக்கும்ல, that one, that is this one is also a bonding surface. This one is also a bonding surface. This is also a bonding surface. This is also a bonding surface. This is also a bonding surface. So நான் எங்கே கட் பண்ணாலும் எனக்கு கிடைக்கிற எல்லா சர்ஃபேஸுமே பாண்டிங் சர்ஃபேஸ். அண்ட் அசம்ஷன் என்ன? பாண்டிங் சர்ஃபேசஸ் ஆர் ஐசோதர்மல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் ஒரு பாண்டிங் சர்ஃபேஸ் எடுக்கிறேன், அதாவது இந்த சர்ஃபேஸ், இட்ஸ் மை பாண்டிங் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக சேம் டெம்பரேச்சர் தான். தட் இஸ் வாட் பாண்டிங் சர்ஃபேஸ் இஸ் ஐசோதர்மல்.
அர்த்தம் என்னன்றது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சப்போஸ் நான் இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்னிங் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்லேயும் வேறு டெம்பரேச்சர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இமேஜின் இதை நான் கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணிவிட்டு நான் இப்படி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு சர்ஃபேஸ் தெரியும், ஒரு கிராஸ் செக்ஷன் தெரியும். அந்த கிராஸ் செக்ஷனில் ஒரு 4 பாயிண்ட் ரேண்டமாக எடுக்கிறேன். அந்த 4 பாயிண்டில் வேறு டெம்பரேச்சர் இருக்க பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆர் 4-5 பாயிண்ட், எல்லா பாயிண்ட்லையும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்க பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பட் the assumptions of Fourier law says நம்ம எடுக்க போகிற பாண்டிங் சர்ஃபேஸ், ஓகே, நான் எடுக்க போகிற பாண்டிங் சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாக சேம் டெம்பரேச்சரில் தான் மெயின்டைன் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ஃபேஸ் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டோட்டல் சர்ஃபேஸ் லெஃப்ட் சைட் சர்ஃபேஸ் ஃபுல்லாக 100ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டோட்டல் சர்ஃபேஸ்மே 100 டிகிரியில் மெயின்டைன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெட் கலர் சர்ஃபேஸ் சப்போஸ் லெட் அஸ் டேக் 90 டிகிரி செல்சியஸ். டோட்டல் சர்ஃபேஸ்மே 90 டிகிரி செல்சியஸ். ஸோ நான் அந்த சர்ஃபேஸில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் டெம்பரேச்சர் 90 டிகிரி செல்சியஸ். ஓகே, சிமிலர்லி அடுத்த bonding surface, second bonding surface. Let me take this is the next bonding surface, right? இந்த bonding surfaceலையும் நான் ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்தேன்னா டெம்பரேச்சர் வேறு இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. பட் நம்மளோட அசம்ஷன் என்ன? ஐசோதர்மல்னா என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் சேமாக இருக்கணும். ஸோ பாண்டிங் சர்ஃபேஸஸில் டெம்பரேச்சர் சேமாக இருக்கணும், அதான் மீனிங். ஸோ பாண்டிங் சர்ஃபேஸஸ்னால் என்னது? நான் கட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சர்ஃபேஸுமே பாண்டிங் சர்ஃபேஸ் தான். ஸோ இப்போ நான் லெஃப்ட் சைடில் பார்த்தேன் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு சர்ஃபேஸ் எல்லாமே 100 தான் இருக்கணும், 100 டிகிரி செல்சியஸ். எக்ஸாம்பிளுக்கு 190 எடுத்திருக்கேன், ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இன்னொரு சர்ஃபேஸ் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர். இந்த ரெட் கலர் சர்ஃபேஸில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் டெம்பரேச்சர் சேமாக இருக்கணும். திரும்ப கட் பண்ணிவிட்டு ஒரு சர்ஃபேஸ் எடுத்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறேன். எந்த பாயிண்டில் டெம்பரேச்சர் எடுத்தாலும் சேமாக இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் bonding surface is isothermal. Similarly right side, okay, similarly right side நான் எந்த சர்ஃபேஸ் எடுத்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் வில் கன்சிடர் இட் இஸ் 30 டிகிரி செல்சியஸ். ஓகே, இது 30. இந்த பாண்டிங் சர்ஃபேஸ் வந்து சம் 50. ஓகே, இது வந்து 70. ஸோ பாண்டிங் சர்ஃபேஸ் எல்லாமே வந்து வில் பி அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். பாண்டிங் சர்ஃபேஸுக்குள்ள வேறு டெம்பரேச்சர் இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து இதை 2 டைமென்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை 2 டைமென்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் இப்படி. ஓகே, இப்போ நான் இதை 100 டிகிரிஸ் அப்படின்னு சொன்னேன்னா இந்த பாயிண்ட் 100 டிகிரி கிடையாது, இந்த டோட்டல் சர்ஃபேஸ். இப்போ நான் இங்கே ஒரு கட் பண்ணி இங்கே நான் ஒரு இங்கே இந்த சைடில் இருந்தேன். ஓகே, வி ஜஸ்ட் சீ ஃப்ரம் திஸ் டைரக்ஷன். அந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தா அங்கே ஒரு சர்ஃபேஸ் தெரியும்ல, அந்த சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாக இஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். சிமிலர்லி சப்போஸ் நான் இதை வந்து ஒரு 70 டிகிரின்னு சொல்கிறேன், ஓகே, ஒரு 90 டிகிரின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே 90 டிகிரி. இங்கே நான் வந்து ஒரு 40 டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறேன், ஏன்னா இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே 40 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கே நான் 30 டிகிரின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே 30 டிகிரி. ஓகே, ஸோ தட் இஸ் த மீனிங். ஸோ இந்த பாயிண்ட் 100 கிடையாது, இந்த டோட்டல் சர்ஃபேஸ்மே 100. ஸோ இங்கே நான் வந்து ஒரு 70 அப்படி சொன்னேன்னா அதை கட் பண்ணி அங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்கும்ல, அந்த சர்ஃபேஸ் வந்து 70. இதை நான் 15 சொன்னேன்னா கட் பண்ணால் அங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்கும்ல, அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே மெயின்டைன் அட் 50. ஸோ இதுதான் 4 assumptions of Fourier law. ஸோ எப்போல்லாம் நீங்கள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன ஒரு ஈக்குவேஷன் படித்தாலும், நாட் ஓன்லி இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், thermodynamics, strength of materials, எப்போல்லாம் ஒரு ஈக்குவேஷன் படிக்கிறீங்களோ, in addition to equation, assumptions of that particular equation is also very important. Okay, so let us proceed. நம்ம அடுத்த டாபிக் ப்ரொசீட் பண்ணலாம்.